ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹாட் சாக்லேட் ஸ்பாட்டுக்கு பெசன் நகருக்கு ட்ராவல் பண்ணுறோம். இந்த சாக்லேட் சாப்பிட்றதுக்காக தான் இலியாட்ஸ் பீச் வந்து போகிறோம். போகிற வழி பார்த்தீங்கன்னா இது சென்னையான அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா க்ரீனிஷாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரோட் வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ட்ரீஸு, ரோடும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருந்தது. ரோட் வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்ட்ரீட் வந்து நாங்க ஆக்சுவலா கூகுள் பார்த்து தான் வந்தோம். அதனால எக்ஸாக்ட்டா இது என்ன பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல. அடையார் சைடு தான். அடையாருக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி. ஐ திங்க் ஆரியபுரம் ரோடா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனா அவ்ளோ கிளீனா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கூட குப்பை கிடையாது. ரோடு வந்து நல்ல ப்ராடா இருந்தது. அதே மாரி நீங்க 2 வீலர்ல ட்ராவல் பண்றீங்கன்னா 2 பேருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. பின்னாடி உட்காரவங்களும் கம்பல்சரி ஹெல்மெட் போடுங்க. கரெக்ட்டா நாங்க வந்து இந்த ஸ்பாட் இந்த ரோடு டர்னிங்ல தான் வந்து எங்கள வந்து போலீஸ் புடிச்சாங்க. டிராஃபிக் போலீஸ் இன்சூரன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு நாங்க பே பண்ணோம். ஏன்னா 2 பேருமே நாங்க ஹெல்மெட் போட்டு தான் இருந்தோம். ஏன்னா இப்ப சென்னையில பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து ரொம்ப வந்து டைட் பண்றாங்க. ஹெல்மெட் கம்பல்சரி போடணும், லைசென்ஸ் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும், ஃபாஸ்ட் டிரைவிங் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வண்டியில வர்றதுன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து என்ட்ரன்ஸ்ங்க. பெசன்ட் நகர் பீச்ல பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல இருந்தது. பீச் வியூ காமிச்சிருக்கேன். நாங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4:30 மணி போல வந்தோம். ஆனா அன்னைக்கு வெயில் இல்லாததுனால நல்லா இருந்தது. கிளைமேட் ரொம்ப நல்லா ஃபேவரா இருந்தது. அதனால ரொம்ப நடக்கிறதுக்கும் நல்லா இருந்தது உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்து டாய் ஷாப்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் அப்படியே நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலான்ட்டு வீடியோ வந்து கேப்சர் பண்ணோம். ஹார்ஸ் ரைடிங் போகிறவங்க ஹார்ஸ் ரைடிங்கும் போகலாம். பீச் வியூ முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு நைட்டு வந்து ஒரு 7 மணி போல் நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த ஹாட் சாக்லேட் ஸ்பாட்டுக்கு, கோல்டன் ஹாட் சாக்லேட் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது பெசன்ட் நகர் ஆப்போசிட் ரோட்லேயே உங்களுக்கு இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. மோமோ ஷாப் இருக்குது, பானிபூரி இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய ஷாப் இருக்குது. இது பக்கத்துலேயே வந்து இந்த கோல்டன் ஹாட் சாக்லேட் பக்கத்தில் ஹை ஆன் பாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்ஸ் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அது பக்கத்தில் கோல்டன் ஹாட் சாக்லேட்க்கு வந்தாச்சு. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, ரொம்ப வந்து சீப்புன்னெலாம் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இந்த கோல்டன் ஹாட் சாக்லேட் மட்டும் 172 ருபீஸ். டாப்பிங்ஸ் வேணும்னா டாப்பிங்ஸ்க்கு உங்களுக்கு வந்து தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன் த ஸ்பாட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. கோல்டன் ஹாட் சாக்லேட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 172 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். பட் அதில் ஸ்டஃபிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஷ்மெலோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிட்கேட்டு, அந்த கோல்டன் பேப்பர் அவ்வளோதான் இருந்தது. குவான்டிட்டி வைஸ் கம்மி தான், ரொம்ப சின்ன குவான்டிட்டி தான். உங்களுக்கு வந்து நிறையெல்லாம் இருக்காது. இவ்வளோ தான் இருக்குது. ஸ்டஃபிங் வைக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு அந்த ஹாட் சாக்லேட் வந்து கம்மியாகிடுது. ஸோ பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சாய்ஸ் போகாமல் ஹாட் சாக்லேட்ஸ் இருக்கிறது நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.